கட்டலாம் முடியுது கடைசியா சொல்ற பதில் இப்ப நீங்க பேருந்து நேர்கூடை அது இல்லைங்க சொன்னீங்க கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா மங்களூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அடரி கிராமம் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் சாலை போட்டு விரிவாக்கம் பண்ணி இருக்குது. பேருந்து நிறுத்தம் சுற்றி பார்த்தோன்னா ஒரு 20 கிராமம் கம்மி இல்லாமல் இந்த இடத்துல நின்று தான் பஸ் ஏறி பல பெருநகரங்களுக்கு போகிற மாதிரி ஒரு சூழல். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேருந்து நேர்கூடை பல வருஷமாக இல்லை. இதை நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சோம். பொதுமக்கள் சார்பாகவும் கட்சி சார்பாகவும், அதாவது பிடிஓவிலிருந்து கலெக்டர் வரைக்குமே இதை நாங்கள் பல முறை மனு கொடுத்துட்டோம். அவங்க இங்கே இந்த இடத்துல அரசு பொது இடம் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லிட்டு போகிறாங்களே ஒழிய அதுக்கு மாற்று வழியை அவங்க சிந்திக்கவும் இல்லை, அதுக்கான விஷயங்களை முன்னெடுக்கவும் இல்லை. பொதுவாக இப்போ நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக அதுக்கான மாற்று வழி இருக்குது அப்படின்னு இந்த பிடிஓ அலுவலகத்தில் நான் மனு கொடுக்க வந்தோம். ஆனால் அந்த மனு வாங்குறதுக்கே மறுத்துட்டார். அப்போ அந்த இடத்துல என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இதே அடரி ஊராட்சியில் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மீட்டர் அளவுக்கு அதான் மூடப்பட்ட சாக்கடை கால்வாய் இருக்குது, மூடி இருக்குது, ஃபுல்லாகவே மூடி இருக்குது, சில மீட்டர் தூரம் மூடி இருக்குது. அந்த இடத்துல அது மேலே நிறையா சிட்டியில் இருக்கிற மாதிரி பெருநகரங்களில் இருக்கிற மாதிரி அந்த கால்வாய்க்கு மேலே, மூடப்பட்ட கால்வாய்க்கு மேலே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை இரும்பு வகையான உபகரணங்களை கொண்டோ இல்லை காங்கிரீட் வகையை பயன்படுத்தியோ பேருந்து நேர்கூடை இருபுறமும் அமைக்கிறதுல இந்த அரசுக்கு என்ன அதுக்கு ஏன் முடியல? கையால் ஆகலையா? திமுக அரசால் முடியலையா? இல்லை அரசு அதிகாரிகள் மனு வாங்குறதே ஏன் மறுக்கிறாங்க? அடரிக்கு பேருந்து நேர்கூடை வேணுங்கிறது மக்களோட நியாயமான கோரிக்கை தானே. இந்த கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. மூடப்பட்ட கால்வாய் மேலே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை காங்கிரீட்டோ அமைச்சு அதாவது அகலங்கம்மியாக நீளம் கூடவே வச்சு பேருந்து நேர்கூடை அமைக்கலாமே. இதையே அமைக்க மாட்டாங்க. இதை அமைக்கிறது மனு கொடுத்து தான் பிடிஓ ஆஃபீஸில் மனு வாங்குறதுக்கு இல்லை, பிடிஓ இல்லை, மேனேஜரை கொடுக்க சொல்ல மனுவை நான் வாங்க முடியாது, பிஜேபிக்காரங்களாம் மனு வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு எங்களை மிரட்டுறாரு. ஏன் மனு கொடுக்க வரீங்க? இதில் நான் ஆய்வு பண்ணியாச்சு, நீங்கள் எதுக்கு மனு கொடுக்க வரீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழக அரசு இதை நாங்கள் தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை உண்மையாக அந்த அடரியில் பேருந்து நேர்கூடை முறையாக வழி இருக்குது. இதை செஞ்சு கொடுக்கலன்னா எங்கள் ஒன்றிய தலைவர் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் முன்னாள் எம்எல்ஏ தமிழகன் தலைமையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்பட்டால் எங்கள் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தலைமையில் கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கோம். தமிழக அரசு அதிகாரிகள் மங்களூர் பிடிஓ முதல் கடலூர் மாவட்ட கலெக்டர் உடனடியாக கவனம் செலுத்தி அடரி பேருந்து நிறுத்தத்தில் நேர்கூடை அமைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறும் உள்ளது. கவனத்தில் கொண்டு விரைவாக அமைத்து தர வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.